கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க படகினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது நம்ம மோசையை குறித்து பார்த்தோம், அடுத்தது எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தேவ மனிதன் யெப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் அவனுடைய காரியத்தை எல்லாம், அன்றைக்கு ஒருவேளை தேவ ஆலயங்கள் கிடையாது, மிஸ்பா என்கிற இடத்துல அவன் கர்த்தருடைய சன்னதியில் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நிறைய நேரம் அந்த யெப்தாவை குறித்து நம்ம அதிகமாக நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், அதிகமாக நம்ம தியானித்திருக்க மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு அதிகாரம் தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அநேக நேரம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிற மாட்டோம். ஆனால் முதலாவது அவனுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தை நம்ம பார்க்கும்போதுனா அவன் தேவ சமூகத்தில் சொல்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த 11ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் சொல்கிறது, அவன் கீலியாத்து தேசத்தை சேர்ந்தவன். கீலியாத்தியனாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் முதலாவது அவனை குறித்து சொல்லும்போது நினச்சது, அவன் ஒரு நல்ல பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் யாருடைய மகன், ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்கிறது. கீலேயாத் அவனை பெறுகிறான். கீலேயாத் ஒரு பரஸ்திரியின் மேலே அவன் உறவு வைத்தபடினாலே அவனுக்கு பிறந்த மகன் தான் யாரு, யெப்தா. ஆனால் கீலேயாத்துக்கு இன்னொரு மனைவி இருக்கிறார், அவளுக்கும் குமாரர்கள் பெற்றார். அது 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அவன் ஒரு துரத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். முதல்ல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு பராக்கிரமன் என்று சொல்லி. ஆனால் அவன் குடும்ப பின்னணியை பார்க்கும்போது அவன் ஒரு பரஸ்திரியின் மகன். அதனால் அவனுடைய தகப்பனுடைய உண்மையான மனைவியின் இடத்துல பிறந்த பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு பரஸ்திரியின் மகன், அதனால் உனக்கு எங்கள் வீட்டில் என்ன கிடையாது, எங்கள் அப்பா அவருடைய காரியத்தில் உனக்கு சுதந்திரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, துரத்தி விட்டார்கள். அப்போ துரத்தி விடப்பட்ட நிலையில் இருந்தவன் தான் இந்த யெப்தா என்கிற பார்க்கிறோம். அப்படி துரத்தி விடப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறி போச்சுன்னா, அந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு அவங்கள குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போயிடறான். தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷன் யெப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்துக்கு போவார்கள். இப்போ என்ன செஞ்சுட்டான், தான் சொந்த வீட்டில் எல்லாரும் பகைச்சு அவனை விரட்டி விட்டுட்டாங்க. இன்னொரு தேசத்துக்கு போகிறான், தோப்புங்கிற ஒரு தேசத்துக்கு போகிறான். அங்கே போய் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா, வீணரான மனுஷரோடு அவன் சேர ஆரம்பிக்கிறான். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது, வேதம் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் என்று சொல்வார்கள். ஸ்நேகிதன் யார் என்று சொல்லி நீ யார் என்று நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா யாரோடு நம்ம ஸ்நேகம் வைக்கிறோமோ, யாரோடு நம்ம ரொம்ப பழகி கொண்டிருக்கிறோமோ, நம்மை அறியாமலேயே அவருடைய குணம் நம்மை பற்றி கொள்ளும். ஒருவேளை நல்ல தேவ பிள்ளைகளோடு நம்முடைய ஸ்நேகங்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த தேவ ஸ்நேகங்கள் நம்மையும் ஒரு தெய்வ பக்தி உள்ளவர்களாய் மாற்றிவிடும். ஆனால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களோடு நம்ம ஒரு உறவு வைத்திருப்போம் என்று சொன்னால், அவர்கள் செய்கிற பழக்க வழக்கங்கள், அவருடைய சடங்காச்சாரங்கள், அதெல்லாம் நம்மை அறியாமலேயே, அநேக சாஸ்திரங்கள் எல்லாம் நம்மை அறியாமலே அவர்களிடத்திலிருந்து செய்யும் பற்றி கொள்ள. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, பேரளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்கிற அநேக காரியங்கள், நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, எல்லாம் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அவர்களை காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய யாரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அதை வைத்து நம்ம கண்டு கொள்ளலாம். இங்கே பாருங்கள், அவன் யாரோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தான், வீணரான மனுஷன். அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு வீணரான மனுஷனாலே அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க, வெட்டியாக உட்காந்து பேசி கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு சில சமயம் யாராவது யுத்தத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்வான், அவங்களோட போய் சண்டை போட்டுட்டு இல்லாட்டி யுத்தம் பண்ணிட்டு வந்து விடுவான். அப்படி இருக்கும்போது தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன வருதுன்னா, அம்மோன் புத்திரர் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்களை நடத்துவதற்கு யாருமே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, கீலேயாத்தில் உள்ள மூப்பர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தோப் தேசத்தில் இருக்கிற யெப்தாவை என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து
வர சொல்கிறாங்க. அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னு அந்த 6ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 11:6 பார்த்தீங்கன்னா தெரியும். எப்தாட்ட சொல்கிறாங்க, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதி இருக்க வேண்டும் என்று. நீ தான் எங்களுக்கு என்ன செய்யணும், சேனாதிபதியாக இருக்கும், எங்கள் யுத்தத்தை நடத்தி செல்கிற தலைவனாக நீ இருக்கணும்னு அவனை கூப்பிடுறாங்க. ஆனால் எப்தா என்ன சொல்கிறாருன்னா, கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலேருந்து என்னை நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க, ஒரு காலத்தில் என்ன நினச்சிங்க, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னை துரத்தி விட்டுட்டீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு உடனே நீங்கள் என்ன செய்றீங்க, என்கிட்ட வர்றீங்க. இன்றைக்கி உலக மனுஷரும் அப்படிதான் இருக்காங்க தெரியுமா. தங்களுக்கு ஏதாவது தேவை, தங்களுக்கு ஏதாவது இவங்ககிட்ட உதவி கிடைக்கும்னு நினச்சா நினச்சிவாங்க, நம்மகிட்ட வந்து எல்லா காரியத்திலும் உதவி செய்கிறவர் போல இருப்பாங்க. ஆனால் அந்த சகாயத்தை பெற்றுக்கொண்டு நம்மளால் அவங்களுக்கு எந்த உதவியும் இல்லை என்று சொன்னபோது நம்மளை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. இதான் உலக வழக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுதான் எப்தாவின் வாழ்க்கையில் நடைபெற்றது. என்ன செய்ய, ஒரு காலத்து அவனை என்ன செஞ்சாங்க, தகப்பன் வீட்டில் வந்து துரத்தி விட்டாங்க, நீ பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு தங்களுக்கு அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு யாருமே இல்லை என்று சொன்ன உடனே அவனை போய் அவன் இருக்கிற தேசத்துலேருந்தே அவனை அழைத்து கொண்டு வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை கேட்குறான். 9ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் ஒரு டிமாண்டாக வைக்கிறேன். என்ன சொல்கிறான்னா, நான் சரி, நீங்கள் என்னை கொண்டு போய் உங்களுக்கு தலைவனாக வைக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயிக்கும்படியாக உதவி செய்துட்டார்னா நீங்கள் என்ன உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று சொல்லி கேட்குறான். உடனே அந்த மூப்பர் என்ன சொல்கிறாங்க, எப்தாவிட்ட 10ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாரார். நிச்சயம் நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வோம், அப்படி செய்யாவிட்டால் கர்த்தர் நம்ம நினைச்சுவார், எங்களுக்கும் உனக்கும் நடுவில் நின்று அவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்கிறான், எப்தா அந்த கீலேயாத் தேசத்துக்கு போகிறான். போய் தான் இந்த யுத்தத்துக்கு முன்பாக தான் அவன் என்ன செய்கிறான், நம்ம முதலாவது வாசித்தது போல எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் போய் சொன்னான். அவ்வளோத்தையும் போய் சொல்கிறான். ஏன் நான் இங்கே வந்தேன், நான் எப்படி என்னை துரத்தி விட்டாங்க, இப்போ எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, இந்த யுத்தத்தை நான் செய்யணும், இந்த காரியத்தை மனதில் உள்ளதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்கிறான், தெய்வ சந்நிதியில் சொல்கிற ஒரு மனுஷன்தான் எப்தா. இன்றைக்கு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேணும்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில எல்லா காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே யார்கிட்ட போய் சொல்கிறோம் தெரியுமா, நமக்கு நெருக்கமானவர்கிட்ட படுகிறோம், நம்ம உடன் படிக்கிறவங்ககிட்ட சொல்லலாம், இல்லைன்னா உடன் வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்கிறோம். இல்லை ஒருவேளை அதில் நல்லவர்கள் இருப்பாங்க, உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் இருப்பாங்க, ஆனால் அநேகரை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டு வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே அது 1க்கு 4 வெளியே பரவ ஆரம்பித்து விடும். ஆனால் நம்ம அதை விட்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல போய் மனம் திறந்து நமக்கு என்ன பிரச்சனை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் இதை கேட்கும்போது எத்தனையோ பிரச்சனைனால ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். என்ன இந்த பிரச்சனை காலையில் எழும்பினோடனே இந்த காரியம் தானே என்னை வாட்டி வதைக்குது என்று சொல்லி நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாதீங்க. ஒருவேளை இது வரைக்கும் எத்தனையோ மனுஷரிடத்துல சொல்லி அதுவே உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, மற்றவர்கள் உங்களை குறித்து அற்பமாய் நினைப்பதற்கு அதுவே ஒரு காரியமாய் மாறி போயிருக்கலாம். காரணம் தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட சொன்னதுனால. இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இப்பொழுது செய்யுங்க ஒரு காரியம். முழங்கால் படியிட்ட ஆண்டவர்கிட்ட, அப்பா அந்த சத்தியத்தை நான் கேட்கும் போதே உங்கள் சமூகத்தில் என் இருதயத்தை சொல்லுகிறேன், அப்பா என் வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த தேவைகள் இருக்கிறது, இந்த வியாதி என் குடும்பத்தை வருத்தி கொண்டு இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலை என்று சொல்லி என்ன காரியமாக இருந்தாலும் இந்த எப்தாவை போல உங்கள் காரியங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல, அதுக்குன்னு ஒரு இடம் கூட வேண்டாம், நம்முடைய தேவன் எங்கே இருந்தாலும் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிறவர். அவர் அவரை தேடி வருவதில் ஆலயத்திற்கோ வேற எங்கேயோ நம்ம வருத்தி போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல இயேசுவே என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கூப்பிட்டா போதும். இயேசுவே எனக்கு இறங்கும். ஒருவேளை நீங்கள் யாருன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது, இன்னைக்கு நான் தற்செயலாக இந்த வார்த்தையை கேட்குறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது
முதலாவது நீங்கள் என்னத்தை அனுபவிப்பீங்க தெரியுமா? உங்களை இதுவரைக்கும் அழுத்தி கொண்டிருந்த பாரம் விளங்கி போவதை போலங்க, கவலை உங்களை விட்டு விலகி போவதை கண்டுகொள்வீங்க. அதுதான் உங்களுக்கு முதல் அடையாளம். உண்மையாகவே தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் சொல்லும் போது உங்கள் அழுத்தி கொண்டிருந்த பாரம் ஏதோ ஒன்று உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் அறிந்து உடனடியாக உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறாவிட்டாலும் படிப்படியாய் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதனால் இப்பொழுதே உங்கள் காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, சொல்லிட்டு உடனே அவன் எப்படி யுத்தத்துக்கு போகல. முதல்ல யுத்தத்துக்கு வருகிற அம்மோன் புத்திரர் இடத்துல என்ன செய்யலாம், எதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறான், எதுக்காக எங்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரராக எங்களுக்கும் அம்மோன் புத்திரனாகிய உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எதுக்கு எங்கிட்ட என்ன சண்டைக்கு வருகிறீங்கன்னு சண்டைக்கு வந்துட்டான். உடனே நாங்களும் சண்டைக்கு போகணும்னு போல, அதற்கு முன்பாக நல்ல தெளிவாய் ஆராய்ந்து பார்க்கிறான். 12ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவின் இடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதுக்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். ஒரு யுத்தத்துக்கு யுத்தம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இப்போ எந்த காரணமும் இல்லை, ஆனால் ஏன் எங்கள் கூட நீ சண்டைக்கு வருகிற என்று சொல்லி ஸ்தானாபதிகளை அனுப்பி கேட்குறான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், யெப்தா தன் உடனடியாக சொல்லுவாங்களே சில பேர், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி என்னமோ கொஞ்சம் கூட சிந்திக்காமல் செயல்படுகிறவன் அல்ல. முதலாவது அந்த காரியங்களை எல்லாம், ஏன்னா அவன் அதுக்கு முன்பாக யார்கிட்ட சொல்லியிருக்கிறான், ஆண்டவர் சமூகத்தில் சொன்னபடினால கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அவன் முதலாவது கேட்டு அனுப்புகிறான், எங்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு எங்களுக்கு உங்களுக்கு என்ன வழக்கு இருக்கிறது, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சண்டைக்கு வருவாங்க, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன் சண்டைக்கு வருகிறீர்கள் என்று கேட்டு அனுப்புகிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி அவங்க பதில் கொடுக்குறாங்க. அந்த 13ஆம் வசனம், அம்மோன் புத்திரரின் ராஜா யெப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுதே அது எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போ அந்த அம்மோன் புத்திரரின் ராஜா ஒரு டிமாண்ட் வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அம்மோன் புத்திரருடைய காரியத்தில் சில காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, யுத்தம் பண்ணி என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொண்டார்கள். அதாவது எந்த இடம்னா அர்னோன் துவைக்கு யாப்போக் மட்டும் உள்ள தேசத்தை கட்டி கொண்டாங்க. இப்போ அவங்க கட்டி கொண்ட தேசத்தை சமாதானமாக என்கிட்ட திருப்பி கொடுத்து விட சொல்லுங்க, அப்போது நான் என்ன செய்வேன், சமாதானம் ஆகி விடுவேன் என்று சொல்கிறான். ஆனால் யெப்தா திரும்ப ஏன் வருகிறோம் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் விவரித்து அந்த 14ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுலேருந்து வரும்போது எப்படி ஒவ்வொரு ஏதோம் ராஜா ஆள் அனுப்புகிறாங்க, அதை எப்படி கடந்து போனார்கள் என்று சொல்கிறாரு. அப்புறம் சீகோன் எஸ்போன் ராஜா சீகோன்ட்டு ஆள் அனுப்பி அவங்க இடத்த எப்படி கடந்து போகான்னு சொன்னாங்க. ஆனால் சீகோன் இஸ்ரவேலரை கடந்து போகும்போது தன்னிலையே கடந்து போகிற அந்த 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் தேசத்தின் வழியாக நடந்து தான் போவோம், வேற எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்யறான், தன் எல்லையை கடந்து போகிறதுக்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாஸ்லே பானையம் இறங்கி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆக்சுவலாக யுத்தம் பண்ண போகலை, நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாக நடந்து மட்டும்தான் போக போகிறேன்னு சொன்னாலும் அந்த ராஜா என்ன செய்யலை, அதை நம்பாமல் என்ன செஞ்சான், இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினான். அப்பொழுது தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தேசத்தை எல்லாம் அவனிடத்துல யுத்தத்தினால பிடித்து கொண்டார்கள். அதனால இவன் சரியான அந்த காரணத்தை சொல்கிறான். அந்த 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமோ? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துரின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்கள் கட்டி கொள்கிறோம். அவன் சொல்றா, இப்போ நீ ஒரு ராஜாட்ட யுத்தம் பண்ணி அவன் தேசத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, எடுத்துக்கொண்டனா நீ அதை எப்படி திருப்பி கொடுக்க மாட்டேன், ஏன்னா யுத்தம் பண்ணி சம்பாதித்த அந்த தேசம். அதே மாதிரி நாங்கள் யுத்தம் பண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட தேசத்தை நாங்கள் எப்படி திருப்ப முடியும்? அதாவது அவன் என்ன சொல்றான்னா, நியாயத்தை வெளிப்பட, நாங்கள் அநியாயமாக இந்த காரியத்தை செய்யலை, நீ தான் அநியாயமாக எங்கள்கிட்ட யுத்தத்துக்கு வருகிற, ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம், நியாயமாக தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அம்மோன் புத்திரர் இடத்துல யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காரணம், நாங்களா யுத்தத்துக்கு வரல, நீங்கள் தான் இந்த யுத்தத்தை என்ன செய்ய வைக்கிறீர்கள் என்று சொல்லி தங்கள் பட்சத்தில் இருக்கிற நியாயத்தை அவன் எடுத்து இருக்கிற
மனிதனாக இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நிறைய யுத்தங்களை பார்க்கிறோம். நியாயம் அநியாயம் எல்லாம் இல்லாமல் தான் இன்றைக்கு என்ன செய்யுங்கள் யுத்தங்கள். பாருங்க, எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள். நடுவில் நம்முடைய தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வந்தது. யுக்ரைன் தேசத்துக்கும் ரஷ்யாவுக்கும் நெடுங்காலமாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர். இஸ்ரேலுக்கு லெபனான், இஸ்ரேல் மேலே சீரியா, இஸ்ரேல் மேலே ஈரான், இஸ்ரேல் மேலே டர்க்கி, அப்படி எல்லா இடத்துலையும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செய்தியில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ரஷ்ய தேசம் போலந்து தேசத்தின் மேலே யுத்தம் செய்ய ட்ரோன்ஸ் அனுப்பி அந்த தேசத்தின் மேலே யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் சொல்லி எங்கே பார்த்தாலும் யுத்தம் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யாருமே நியாயம் அநியாயம் பார்ப்பதே கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, அவன் நியாயத்தை விளங்கப்படுகிறான். அதனால் இந்த யுத்தத்துக்கு நீ வரும்போது நாங்கள் நிச்சயம் உங்களோடு யுத்தம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நியாயத்தை சொல்லுகிற ஒரு மனுஷனாய் அந்த யெப்தா. ஏன்னா அது இந்த குணங்கள்லாம் அவனுக்கு எப்போ வருதுன்னு தெரியுமா? ஏன்னா அதுக்கு முந்தின வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீணரான ஒரு மனுஷனோடு தான் அவன் சேர்ந்து கொண்டான். ஆனால் என்னைக்கு தன் காரியத்தை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவன் சொன்னானோ, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினாலே முதல்ல போய் கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன், என்ன பிரச்சனை, எதுக்கு யுத்தத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் டிமாண்ட் வைக்கிறான். நீங்கள் கட்டிக்கொண்ட தேசத்தை நீங்கள் தரணும்னு சொல்லும்போது நாங்கள் அதை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அதை நாங்கள் நியாயமாக தான் அந்த தேசத்தை யுத்தம் பண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட தேசத்தை கொடுக்க மாட்டீங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் யுத்தம் பண்ணி கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி பெற்றுக்கொண்ட தேசத்தை எப்படி திருப்பி கொடுக்க முடியும் என்று சொல்லி தங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அவங்க என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்க. அதுக்காக சொல்றாரு, 27ஆம் வசனம் சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுவில் நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அடுனான் சொல்றார். நான் ஒன்றை தூண்டலை, நீங்கள் தான் என்ன செய்றீங்க, அநியாயம் எதுவுமே செய்யலை, நீங்கள் தான் நியாயம் செய்கிறீங்க. அதனால அவன் ஒரு காரியத்தை சொல்கிறார், நியாயாதிபதியாகி கர்த்தர் இந்த நியாயத்தை யார் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாரு, கர்த்தர் கரத்தில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுவில் நியாயம் தீர்க்கிறார், அவர் தான் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு நியாயம் இல்லாமல் போகுதோ, மற்றவர்கள் அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறால, பயப்படாதீங்க. இந்த காரியத்தை எப்படி யெப்தா ஆண்டவர் கரத்தில் கொடுத்தது போல நீங்களும் சொல்லுங்க, நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று என் குடும்பத்திற்கும் எனக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைக்கு மத்தியில் அவர் நடுவாக நின்று எனக்கு நியாயம் தீர்க்க கடுவர். உங்கள் நியாயம் பறிக்கப்பட்டு போயிட்டோ, நீங்கள் உண்மையாகவே சரியாக தான் செயல்பட்டாலும் உங்கள் நியாயம் இன்றைக்கு கேட்பாரற்று கிடக்கிறதோ, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் இன்றைக்கு நியாயம் தீர்க்க கடவர். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஒரு நாளும் மனுஷருக்கு பரிதானம் வாங்கி கொண்டு பட்சபாதமாய் செய்கிற தேவன் அல்ல, அவர் நீதி செய்கிற தேவன். உங்கள் காரியங்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க. நீதியாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் இடத்துல இதுவரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ, அவரிடத்துல சொல்லுங்க, அவர் உங்களுக்கு நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அவன் இப்படிதான் பேசின பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்குகிறத பார்க்கிறோம். 30ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகனபடியாக செலுத்துவேன் என்றார். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போறான். ஆனா அதுக்கு முந்தைய அவனோட ஒரு விசுவாசத்தை பாருங்க. நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது, திரும்பி வந்தான்லாம் சொல்லலை, திரும்பி அவனுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நிச்சயம் அந்த யுத்தத்தில் நம்ம தான் ஜெயிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். எப்பவுமே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்து உங்கள் காரியத்தை சொன்ன போது இது நடக்குமோ நடக்காதோன்னு நினைக்கவே கூடாது. கர்த்தர் நிச்சயம்னா நிறைய நேரம் நம்மளுக்கு விசுவாசம் இல்லாதபடியினால தான் நம்முடைய ஜெபங்கள் நிறைய நேரம் கேட்கப்படுவது இல்லை. வேதம் சொல்கிறது, விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் தருகிறார். விசுவாசம் இல்லாமல் கேட்கப்படும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் வருவது கிடையாது. அவன் பாருங்க, அவன்
ஆண்டவர் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டான். அதனால தான் சொன்னான், அம்மோன் புத்திரர்கள் திரும்பி வரும்போது சமாதானத்தோடு திரும்பி வரும்போது நீங்களும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க அல்லவா, நிச்சயமாய் அவர் அதை உங்களுக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க. அப்போ வரும்போது நான் உங்களுக்கு என் வீட்டு வாசலுக்கு வரும்போது எது ஃபஸ்ட்டு எனக்கு முன்னால் வருதோ அதை உங்களுக்கு சர்வாங்க தகனபடியாக நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் பாருங்கள், அவர் அது வெற்றியோடு வருகிறாரு. அவருக்கு ஒரே ஒரு மகா தான் இருக்கிறா. கரெக்டாக அவர் வரும்போது யார் வரா? அவர் மகள் வந்து விடுகிறார். அந்த 34ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 11:34, எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால், அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். பாருங்க, ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறாரு. எது முதலாவது அதை உங்களுக்கு பலி செலுத்துறங்கிறாரு. கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒரே ஒரு மகா, அவன் தான் வாரா, அவளை என்ன செய்யணும்? இப்போ பலி செலுத்த வேண்டும். அப்பவும் அவர் மாறவே இல்லை. என்ன சொல்கிறாரு? நான் பொருத்தனை செய்து விட்டேன், நான் மாற மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் மகளும் நீங்கள் சொன்னபடியே செய்கிறீங்க, ஆனால் என் கன்னி மேனேனா அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அதனால் என் தோழிமார்களோடு நான் போய் 2 மாதம் மலைகளில் திரிந்து வர எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே சொன்ன பிறகு அவள் அப்படி போய்விட்டு திரும்பி வருகிறாள். 39ஆம் வசனம் சொல்கிறது, 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனைப்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயத்தினாகிய எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்போது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. பொருத்தனையின்படி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவளை பலி செலுத்தவில்லை. ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளையிட்டபடி என்ன செய்யாது, பிள்ளையை என்ன செய்யக்கூடாது, தீ கடக்க பண்ணக்கூடாது, பிள்ளையை பலி செலுத்தக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் மகளை சர்வாங்க தகனபடி அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஒரு காரியத்தை இதுலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவள் திருமணமாகாமல் இருக்கிறாள், அவ்வளோதான். அதனால தான் அவள் சொல்றா, என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட. ஏன்னா அவளால், ஏன்னா தகப்பன் என்ன செஞ்சிட்டாரு, பொருத்தனை பண்ணிட்டாரு. அதனால் அவள் இப்போ எப்பொழுதுமே கன்னியாக தான் இருக்க முடியும், அவள் திருமணம் முடிக்க முடியாது. அந்த பொருத்தனையை தான் அவன் நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி இந்த காரியத்தில் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவளுடைய நினைவாக வருஷந்தோறும் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் அவளை குறித்து புலம்புவது வழக்கமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த எப்தாவை பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்கிறாரு. பொருத்தனை செய்த போதும் தன் சொந்த மகளே இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அதில் அவர் மனம் மாறவே இல்லை. ஒரே பிள்ளை, அதுக்கப்புறம் சந்ததி இல்லை, திருமணம் ஆகாட்டினா அவளுக்கு சந்ததி உண்டாகாது. ஆனாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உறுதியாக இருந்தார். இந்த குணங்கள்லாம் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சுது? ஒரு வேலை முந்தின நாட்கள் எவ்வளோ வித்தியாசமாய் வாழ்ந்த எப்தா, ஆனால் தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை தலைவனாக ஏற்படுத்தி கொண்ட பிறகு, தேவ சமூகத்தில் தன் காரியங்களெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு திருப்பத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது எதுக்கு சண்டைக்கு மாறிங்க என்று சொல்லி முதலாவது காரண காரணத்தை அறிகிறார். உடனடியாக சண்டைக்கு போகலை. தங்க பட்சத்தில் இருக்கிற நியாயத்தை என்ன செய்கிறாரு, எடுத்துரைக்கிறார். நான் அதையும் அவங்க கேட்டுக்கொள்ளாத பட்சத்தில் தான் கர்த்தர் இடத்துல அந்த நியாயத்தை ஒப்பு கொடுக்கிறார். அவர் எனக்காக எங்கள் ஜனங்களுக்காக நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி செய்தது மட்டுமல்ல, இந்த ஒரு பொருத்தனையோடு போய் அந்த பெரிய ஒரு வெற்றியை சுதந்திரித்து கொண்டார். ஆனால் தன் மகளையே பொருத்தனையாக செலுத்த வேண்டி இருந்த போதிலும் அவர் வாக்கு பண்ணினதில் அவர் தவறவே இல்லை. காரணம், எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்களை எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவின் இடத்துல சொல்லுங்க. அவரை போல நமக்காக பரிந்து பேச யாருமே கிடையாது. ஏன்னா அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்திலிருந்து, நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தாரு. இல்லாட்டினா என்னைக்கு நம்ம பயந்து வாழணும், செத்த பிறகு நம்ம எப்படி இருப்போமோ தெரியாது. இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் மரித்தாலும் என்றென்றுமாய் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழுவேன் என்கிற நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்து
கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உங்க காரியத்திலலாம் நீங்க கர்த்தரிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் அவர் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? பரலோக தகப்பனே, எப்தாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோமாப்பா. எப்தா உங்க சமூகத்துல சொல்வதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்கள், ஆனால் உங்க சமூகத்திற்கு வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில குணங்கள் எவ்வளவாய் மாறி போனதப்பா. எங்களுடைய வாழ்க்கையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் எனக்குள்ள வாரோம், நீங்க எனக்குள்ள வாங்கப்பா. என் பாவத்தெல்லாம் மன்னித்து நான் இனிமே உங்களுக்கு அடிமை, என் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் உங்க கரத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறாங்களோ இன்றிலிருந்து அப்பா நீங்க அவங்க வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அவனுடைய வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள் இப்பொழுதே விலகி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. மனங்களில் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே, இருளுக்குள்ள இருந்த ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அப்பா வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவரே உடைய வெளிச்சம் உடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரை உதிக்கட்டும் ஆண்டவரே. அவரை சூழ்ந்து இருக்கிறவர்கள் உடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை கண்டு கொள்ளத்தக்கதாய் அவரை வித்தியாசப்படுத்துங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்பா ஆண்டவரே அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தர் கரமே அவர்களை உயர்த்தட்டும் ஆண்டவரே. அவருடைய கலக்கங்கள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனை தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாத அன்பின் தெய்வம் நீங்கப்பா. உங்களை போல எங்கள் மேல அன்பு செலுத்த யாரும் கிடையாதப்பா. அந்த அன்பின் தெய்வத்தின் கரத்தில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆறுதல் படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, அவர்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.